ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நான், அம்மா, அக்கா எல்லோரும் தான் போகிறோம். பசங்க வரல. ஏன்னா ஒரே நாளில் ரிட்டன் வரணும். ரிட்டன் வந்த உடனே ஸ்கூல் கிளம்ப முடியாது. அதனால் நான் மட்டும்தான் போகிறேன், அம்மா கூட அக்கா கூட. இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock பஸ்ஸு. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட கிடையாது. இந்த ஏரியாலாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டால் அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் மாறிடுவோம் போல் இருக்குது. நமக்கு இதை வாங்கணும், அதை வாங்கணும், கடைக்கு போகணும் அந்த மாதிரியெல்லாம் தோணவே இல்லை. ஆனால் இங்கே இருந்தால் நம்ம எதனா ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், கடைக்கு போவோம், ஷாப்பிங் போகணும் அப்படி சொல்லுவோம். எதேதோ பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? இதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாளாவது சும்மா ஒரு கார் எடுத்துகிட்டாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் சொந்த ஊர் பழனி. நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கிட்ருக்கோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண பஸ் முடிஞ்சிட்டு ஊருக்குள்ளே போய்கிட்ருக்கோம். கார் பிக்கப் பண்ணிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆற்றுப்பாலத்தை நெருங்க போகிறோம். ஆற்றுப்பாலம் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக தென்னை மரம் சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆற்றுப்பாலம் தாண்டின கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஊருக்குள்ளே போயிடுவோம். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். நீதியாக இருந்தது. ஊருக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படியே மனசே இல்லாமல் அப்படி இருந்தது. அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு நல்ல வித்தியாசமாக இருந்தது. டெய்லியும் நம்ம வீட்டுக்கு வருவோம், ஆஃபீஸ் போவோம், வீட்டுக்கு வருவோம், ஆஃபீஸ் போவோம், இதே மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே சீக்கிரம் போயிட முடியும். மணி ஒரு 5:45 அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. காலையில் 5:45 இங்கே இருக்கும். சாயந்தரம் 5:45 மறுபடியும் நம்ம மெட்ராஸ் கிளம்பிடுவோம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணது உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக தான். எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. உடனே கொஞ்சம் வீடியோ மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ எடுத்து. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். சாயந்தரம் பார்த்தா திடீர்னு பழனிக்கும் போயிட்டேன். என்ன காரணம், ஏன் போய்கிட்டு இருக்கேன், எப்படி திடீர்னு கிளம்புனேன், அந்த கதையை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டேன். திடீர்னு பெரியம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஊர்லேருந்து நியூஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். எப்படிடா போகிறது அப்படின்னு பார்த்தாக்கா, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கணும். காலையில் போய் சேர்ந்தால் போதும். இந்த 3 விஷயம் இருந்தனால நாங்கள் பிளான் பண்ணது சாயந்தரம் பர்த்து புக் பண்ணிட்டா நம்ம காலையில் போயிடலாம் அப்படின்றது தான். அதனால் நாங்கள் சாயந்தரம் தான் கிளம்புனோம். ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கும் சேர்ந்தாச்சு. நாங்கள் இப்போ ஊரில் தான் இருக்கோம். மறுபடியும் நைட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். அதாவது சென்னைக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவுமே ஸ்பீடாக பரபரப்பாக இந்த நாள் போச்சு. பசங்கள்லாம் வீட்டில் இருக்கனால சரி உடனே ரிட்டன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 5 மணி போல் கோயம்பேடில் இறக்கி விட்டாங்க. பார்த்தா பஸ் எல்லாம் காலியாக போய்கிட்டு இருந்தனால சரின்னு பஸ்ஸில் ஏறிட்டோம். விஆர் மால் தாண்டிட்டோம். இப்படியே கொஞ்ச நேரம் போனோடனே நம்ம வீடை சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஒரு 6:30 போல் வீட்டில் இருக்கோம். உடனே சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக இவங்களுக்கு கடையில் தான் சாப்பாடு. அதனால் வந்த உடனே சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை மட்டும் வேக வச்சு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை தொட்டுக்க எடுத்துக்கிட்டாச்சு. சிம்பிளாக இந்த சமையல் பண்ணிட்டேன். பசங்களுக்கு கிளறி கட்ட சொன்னாங்க. பசங்களுக்கு கிளறி கட்டிட்டேன். எனக்கு காலையிலத்திக்கும் கிளறி கட்டிட்டேன். மத்தியானம் மட்டும் தனியாக சாப்பாடை கட்டி எடுத்துக்கிட்டு நானும் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது தான். ஆனாலும் இல்லை, வேலைக்கு போயிடணும், கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்தனால நான் ஊருக்கு போயிட்டு வந்த கையோடு வேலைக்கும் கிளம்பி போயிட்டேன்.
வீட்டுக்கு வந்து தான் எல்லா வேலையும் செய்யணும். ஊருக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாஷ் பண்ணுறது, மற்ற வீட்டு வேலை, சமையல் கட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து தான் செய்யணும். இப்படி தான் என்னோட ஊருக்கு போன நாள் வந்து ரொம்பவும் பரபரப்பாக இருந்தது. வீட்டில் வேலையெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயத்த நம்ம தவிர்க்கவே முடியாது. அதனால் ஊருக்கும் போயிட்டு வந்துட்டோம், வேலைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். இப்படி தான் பரபரப்பாக போனது. பசங்க வந்து தனியாக இல்லை, அவங்க அப்பா கூட தான் இருந்தாங்க. நான் வந்து அம்மா, அக்கா கூட தான் போயிட்டு வந்திருந்தேன். என்னடா வீடியோ வரல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தனால வந்து வேலைக்கு போகிற வேலையும் இருந்தனால கொஞ்சம் வந்து எனக்கு டைம் வந்து பத்தலை. அதுதான் நிஜம். கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பை ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சீதா.